வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி கோவை சமையலில் வந்து சிக்கன் பெரட்டல் தான் செய்ய போகிறோம். அதாவது என்னென்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து பரட்டி ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ½ kg எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ½ டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கரம் மசாலா ½ டீஸ்பூன். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்னென்னா, இந்த சின்ன வெங்காயம் நம்ம வந்து 150 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இஞ்சி பூண்டு கூட நம்ம அரைச்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிட்டோம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா, பாதி சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டோம். மீதி பாதியை வந்து நம்ம அதாவது பேஸ்ட் பண்ணாமல் சும்மா வந்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்து கூட இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு இதுக்கு வந்து என்னென்னா 2 தக்காளி மட்டும் சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், அதாவது நம்ம பேலன்ஸ் இருந்த சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு சின்னதாக பட்டை எடுத்துக்கலாம். 2 லவங்கம், மராட்டி மொக்கு 1. இது கூட ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து நல்லா நுர மாதிரி வரும். வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து என்னென்னா, 2 தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியாகவும் நறுக்கி ஆட் பண்ணலாம், இந்த மாதிரியும் அதாவது அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அதாவது 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த சிக்கனையும் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால பச்சை வாசனை போகணும். நம்ம அதையும் இப்போ போட்டு வதக்கிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பட்டர் வந்து பிடிக்கும்னா நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் சத பகுதி மட்டும் இருக்கக்கூடாது. இது கூட எலும்பு ஃப்ளஷ் ரெண்டுமே இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன். இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக பத்தாமல் இருக்குது. நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இடையில நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இடையில எடுத்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ தான் லைட்டாக வந்து ஆயில் வந்து நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். மினிமம் வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. திருப்பியும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா மேலே வரணும். அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சுன்னா பச்சை வாசம் இருக்காது. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ரெடி ஆயாச்சு. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறதை விட கருவேப்பிலையை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும். அதாவது கொத்தமல்லி தழைக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, இது ரொம்ப நேரம் வந்து கருவேப்பிலை வந்து வேகக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரே ஒரு பெரட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான சிக்கன் பெரட்டல் ரெடி. சிக்கன் பெரட்டல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா, சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். அதாவது சாதம், நான் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாங்கிற சேனலும் தனியாக இருக்குது. அது வந்து ஒன்லி ரெசிபீஸ் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.